தன்னோட காதலன் இன்னொரு பெண்ணை காதலிக்கான்னு தெரிஞ்சு மனவேதனைக்கு உள்ளானவங்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. அதை சுற்றி நடந்த எல்லா விஷயமுமே அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்ன சொன்னாங்க? எதனால அவங்க ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏதாச்சும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதனாலனா நான் என்ன சொன்னா, அவங்ககிட்டயே பேசுறான், இன்னொரு பொண்ணுகிட்டயும் பேசுறான், இந்த பையெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னாங்க. எப்பவுமே நம்ம நம்புவோம் இல்லையா, என்ன பேசினாலும் நம்ம அக்கானவங்க நமக்கு தான் அப்படின்னு புரியுது அப்படிங்கிற இதுல இருந்தேன் நான். ஆனா உங்க கூட இருக்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 24 மணி நேரமும் பேசுவாங்க. அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எப்படின்னா நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 5 மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு வண்டி காலையில் கொஞ்ச நேரம் தூங்கும், ஒரு 10 மணி வரைக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போகிறது வர்றது வேலை இருக்கும். கிடைக்கிற கேப் எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த பையன் வந்து நம்ம கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கு, நம்ப முடியாத ஒரு விஷயம். நம்பலாம் எப்படி இருக்கோம்? புரியுது. அந்த மாதிரி இருக்கு. 12 மணி நேரம் நம்ம கிட்ட பேசுறாங்க, பாதி நேரம் தூங்குறாங்க, போறாங்க, மறுபடியும் மீட் பண்றோம் சாயந்தரம். அப்படிங்கும் போது இது எங்க இது பண்ண மாதிரின்னு நடுவுல வேற டைமே இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட பேசும்போது எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா பேசுவோம். ரொம்ப அதான் சொன்னது, சண்டையே வராது. சண்டையே வராது. கத்தி அழுவும் முடியல, கத்தி அழுதுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னாலும் இப்போ அவங்களுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணும் போட்டு அவங்கள அடிச்சாங்க, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. பயங்கரமா எமோஷனலா எமோட்டா அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. பட் என்னால அதெல்லாம் பண்ணவே முடியல, அடிக்க முடியல. என்ன நம்ம ரொம்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்ப? அது பெயின் தாங்க, பயங்கரமா பெயினா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க மைண்ட் செட் இப்ப என்னது? அவங்க கூட திருப்பி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல இருந்து மூவ் ஆன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு மனசா இருக்குங்க. வந்துட்டா பரவாயில்லன்னு இருக்கு. அந்த மாதிரி சண்டையே இல்லாத ஒரு லைஃப் நல்லா இருக்குமான்னு தோணுச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆனா நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்தோம், ஒருத்தவங்க மதிக்காம இவ்வளவு உங்களை ரெஸ்பெக்டே இல்லாம நடத்தும் போது திருப்பி அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கல. நான் ஏன் இதுக்கு நான் டிசர்வே இல்லைல்ல. நான் ஏமாத்தல, இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டை காதலிக்கல, புரியுது. வேற பொண்ணை லவ் பண்ற பையனை நான் தெரிஞ்சும் நான் லவ் பண்ணல. எனக்கு அதுதான் தேவைப்படுது. அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்கன்ற ரீசன் அவங்க வாயில நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிளா இதனாலதான் அப்படி பண்ண, அதனால அப்படி பண்ணாம அவங்க ஊருக்கு போனாங்க, பேசினேன், பழகுனேன், இருந்துச்சு. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான்பாங்க தனியா பேசும்போது. ரெண்டும் உண்மைனா என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல. உண்மை இதுல எங்க இருக்குன்னே தெரியல. அந்த பொண்ணை லவ் பண்றதும் உண்மைதான், உன்னை லவ் பண்ணதும் உண்மைதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. 2 பேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆனா நீ வேண்டாம். 2 பேரான்னு வரும்போது அவங்கதான் நீ வேணாம். 2 பேரான்னு வரும்போது நான் என்ன, நான் வீட்டுல அவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்களா உங்க மேல? அவங்க தான் தேடி ஐயோ நீங்க, நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, எங்க போற, எங்க வர, போயிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, சேஃபா வந்துட்டியா, அதுவா நம்ம ரொம்ப கேர் எடுத்து, பயங்கரமா கேர் எடுத்து பேசி 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 அப்போ நமக்கு இவ்வளோ கேரிங்கா ஒரு பர்சனா, சரி ஓகே கரெக்ட் தானே நமக்கு பார்ட்னர். ஆனா இவ்வளோ வருஷமும் கன்சிஸ்டன்டா இருந்தது அந்த கேர் இருந்துச்சுங்க. கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு தெரிய வரதுக்கு முதல் நாள் வரைக்கும் இருந்துச்சு. எப்பவுமே டெய்லியுமே உங்ககிட்ட இருந்துச்சு. எனக்கு ஒன்று வியப்பா இருந்துச்சு, இப்படி ஒரு கேரக்டரா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சு எவ்வளவு நாள் கழிச்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 4-5 மாசம் கழிச்சு. 4-5 months நார்மலா பேசிட்டு 4-5 months வந்து நான் ஒரு மாசம் ஃப்ரெண்டா ஜாலியாக பேசுவோம். என்னங்க வாங்க போங்கன்னு. அப்புறம் பிடிச்சிருக்கணும்னு இல்லை, யோசிக்கணும்னு. அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், அதில் வந்து அவங்க ஒரு 10 மடங்கு அதிகமாக போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க எஃபோர்ட்டு. நம்ம பேசவே மாட்டோம், அவங்க பேசிட்டே இருப்பாங்க. புரியுது. உங்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலி ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த மாதிரி வேற ஹெல்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்னோட ரிங்கு, தோடு நான் வச்சு கொடுத்தேன். அந்த பணம்னா கூட திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க. அது பணம் கஷ்டம்தான், பணம் தேவை, கஷ்டம் இருக்குதான். எனக்கு அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, இவங்க இப்படி விட்டுட்டு போனாதான் கஷ்டமா இருக்குது. நீங்க திருப்பி கொடுத்த காசெல்லாம் கேக்குறீங்களா? என்ன சொல்றாங்க?
கொடுத்த காசுலாம் கேட்குறேன் மேடம். ஆனால் அதான் சொல்கிறேனே, எனக்கு தான் அவனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானே மேடம். கொடுத்த காசுலாம் எங்கே வரப்போகுது? நான் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவரு மூலியமாக தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வட்டி கட்ட முடியல, எனக்கு காசு திருப்பி வேணும் அப்படி சொல்கிறேன். வட்டி கட்ட முடியல, நகையும் திருப்பல. அதான் மேடம் ஒன்றுமே அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க? வந்தாதானே தர முடியும், இதுனா தானே தர முடியும், இல்லாமல் எப்படி தர முடியும்? நீ ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதான்னு சொல்கிறாங்க மேடம். நான் தொந்தரவாக இருக்கேன் போல மேடம். அவனுக்கு தொந்தரவு பண்ணாத, உனக்கு உன் காசு வர வேண்டிய இடத்துல வரும், வர நேரத்தில் வரும்னு 6 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இன்னும் வரல, இன்னும் கொடுக்கவும் இல்லை காசு. இங்கே சொல்லுங்க மேடம், ஒரு அப்பா இல்லை, அண்ணன் தம்பி எனக்கு யாரும் இல்லை. எங்கள் அம்மா வச்சுட்டு தங்கச்சி வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட தெரியாம எப்படி பண்ணிட்டு இருக்கலாம் வேலையுமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னை விட்டு போயிட்டா அவன் வாழ்க்கை நினைச்சுக்கிறேன் நானு. ரொம்பவே மன உளைச்சிருக்கு ஆளாக்கிட்டு இப்படி சந்தோஷமா இன்னொரு பொண்ணு இறைச்சி பார்க்கவே ஆரம்பிச்சு. என்ன மாதிரி எந்த பொண்ணுமே இருக்க கூடாது நினைக்கிறேன். 6 மாசமா முடங்கி போய் வீட்டுல திறக்கிறேன். ஒரு வேலைக்கு போக பிடிக்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரும் வந்தாங்க, எங்க அம்மா கிட்ட கூட முன்னாடி வந்து நான் பேசுறது இல்லை. என்ன நினைச்சேன், எனக்கு காஃபையும் இருக்கு. அன்பா பேசுற அம்மா கிட்ட என்னால அன்பா பேச முடியல. இவனால எல்லாமே நடந்துச்சு மேடம். யாருக்கு இதை போய் சொல்லி என்ன சொல்றதுன்னு தெரியல. விட ரொம்ப சீப்பான ஒன்ன நினைச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எதனால அப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணல, அதான் பிரச்சனையே. நீங்க தப்பு பண்ணாதப்ப ஏன் உங்களே நீங்க எல்லா தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்க? எனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. இந்த நகையெல்லாம் கட்டுவேனா, திருப்பி எடுப்பேனா, வட்டி வாங்கி இது பண்ணுவேனா, வட்டி எடுப்பேனா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவேனா,